இந்த வாரம் ரொம்ப புதுசாக கேப்டன் வேறு இல்லைன்னு வேறு சொல்லிட்டாங்க. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக என்னென்னு பார்த்தா நாமினேஷனில் எல்லாருமே யாரை வேணால் நாமினேட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லி நாமினேட்டும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ரவீனா, விசித்ரா, விக்ரம் இவங்க 3 பேர் மட்டும் தான் நாமினேட் ஆயிருக்காங்க. அதுலேயும் விக்ரம்க்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. எப்படா அது நடந்துச்சு, இவ்வளோ வன்மமாடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கு இடையில பூர்ணிமா மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது விஷ்ணு போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, இந்த வாரத்துலேருந்து வீட்டில இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, உங்க வீட்டில இருந்து உன்னை பத்தி ஒன்று சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ ஏத்துக்கணும், அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பூர்ணிமாக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஷ்ணு. இந்த விஷயம் நாமினேஷனுக்கு முன்னாடி நடந்தது. நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பூர்ணிமா, மாயா, நிக்சன்லாம் தனியாக உட்காந்துக்கிட்டு விஷ்ணு என்கிட்ட இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி நிக்சன்ட்ட பூர்ணிமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம நிக்சனும், அவர் உங்க மேலே இவ்வளோ சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அவர் உங்க மேலே அதிகமாக அன்பு வச்சிருக்காரு. இதை கேட்டு நம்ம விசப்பூச்சி மாயா அங்கே படுத்துருந்தாங்க போல, திருப்புன்னு எந்திரிச்சு அவர் அன்பு காட்டுறது இதெல்லாம் சரி, ஆனால் இது எந்த மாதிரி அன்புன்னு அவருக்கே பெரிய குழப்பம் இருக்கு, அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த வாரம் ஓப்பனிங்கே கண்டென்ட்லாம் பலமாக இருக்குது. இந்த வாரம் ஃபேமிலியிலேருந்துலாம் வருவாங்க போல வீட்டுக்கு. நம்ம எல்லாத்துக்கும் தயாராகவே இருப்போம்.